மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது இன்று திருத்தொண்டர் பட்டம் பெற்றிருக்கிற திருத்தொண்டர் ராபின்சன் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். இறைவன் தாமே அவரை தொட்டு மிக சிறப்பான அருள்வரங்களாக நிரப்பி அவருடைய பணியிலே இணைத்து கொண்டு அவருக்கான அருள்வரங்கள் நிறைய கொடுத்து ஆசீர்வதிக்க இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆரோக்கிய சுரேஷ், பனிமய ஃபெலிக்ஸ் 14ஆம் வருட திருமண நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு இறைவன் உதவி செய்வதற்காகவும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இறைவன் உதவி செய்வதற்கு நன்றியாகவும் அந்தோனி அஸ்வின் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது. இறைவன் நம்மை உருவாக்கி அழகாக படைத்த அற்புதமான நாள் இது. திருப்பால் 118:24 சொல்கிறது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது, அகமகிழ்வோம் மக்களிப்போம். கடவுள் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இது, வெற்றியின் இரவு இது. ஆகவே இந்த இரவை இனிமையாக கொண்டாட இறைவன் நம்மை சிறப்பாக அழைக்கிறார். இறை அருள் பெற்றவர்களாக வாழ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நீங்கள் எல்லோரும் வந்திருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த லைன் பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் நிறைய மெஜாரிட்டி இருந்த மாதிரி இருக்குது. அதனால் முன்னாடி வாங்க, தயவு செய்து முன்னாடி வாங்க. இங்கே இருக்க அப்படியே முன்னாடி வாங்க. அந்த பின்னாடி உள்ளவங்களும் அந்த உங்க சேர்ந்துக்கிடுங்க. இன்னும் பார்க்க அழகாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வெரி குட், வெரி குட். பெரியவங்கெல்லாம் நம்ம சொன்ன உடனே வராங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, வாழ்த்துக்கள். வெரி குட். அடுத்த மாதமும் இப்படி பங்கெடுக்கும் போது இப்படியே பங்கெடுக்க. நான் போன வருஷம் ஒருக்கா சொன்னேன், அதுக்கு ஒரு தோசை தான் சொல்கிறேன். இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம்பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஒரு அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 124.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 முடிய. மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 9 முதல் 15 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்த உள்ளம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தில் அமர்ந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்டு தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மை கண்டித்தார். இயேசு அவள் நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களை, உயிர்த்த ஆண்டவர் நிகழ்த்துகிற அற்புதமாக, உயிர்த்த ஆண்டவர் செய்கிற அதிசயமாக நாம் முதல் வாசகத்திலே 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலில் பார்க்கிற போது ஞானத்தோடு பேசுகிற அந்த ஒரு வல்லமை என்பது கிடைக்கிறது. அவர்கள் பற்றி தெரியும், சீடர்கள் பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர்கள். முதல் வார்த்தையை அழகாக சொல்கிற அவர்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள். அப்படி கல்வியறிவு இல்லாதவர்கள் இந்த உயிர் தாண்டவரின் அனுபவத்தில் வந்ததன் பிறகு எவ்வளவு சிறப்பாக ஞானத்தோடு பேசுகிறார்கள். அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே உயிர் தாண்டவுடைய இறை அனுபவத்தில் தோய்ந்து போன அவர்கள் ரொம்ப ஞானமாக பேசுகிறார்கள். அங்கே இருக்கிற தலைமைச் சங்க உறுப்பினர் எல்லாம் அசந்து போகிறார்கள். அவர்கள் பேசுகிற பேச்சில் மெய் மறந்து நிற்கிறார்கள். எப்படி இவர்களால் இப்படி பேச முடிகிறது? கல்வியறிவற்றவர்கள், எந்த ஞானம் இல்லாதவர்கள் இவ்வாறு சிறப்பாக எல்லா மக்களும் வியந்து பார்க்கிற அளவுக்கு பேசுகிறார்கள் என்று சொல்லி அப்படியே மெய் மறந்து நிற்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் அவருடைய இறை அனுபவம் பெற்றவர்கள் ரொம்ப ஞானமான காரியங்களை மிக சிறப்பாகவே செய்ய முடிகிறது. இன்றைக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையிலே போகிற நகர்வுகள் சரியாக இல்லை என்பதற்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்கிறது? ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமல் பேசுகிற பேச்சு, ஞானம் இல்லாமல் செய்கிற செயல்பாடு பிற்காலத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வேதனை தருகிறது. எவ்வளவோ பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லாத காரணத்தினால், விவேகம் இல்லாத காரணத்தினால் வளர்ச்சி இல்லை, ஒரு முதிர்ச்சி இல்லை. ஆகவே உயிர்த்த ஆண்டவர் அவரோடு நாம் பயணிக்கிற போது கண்டிப்பாக ஞானம் என்பது கிடைக்கிறது. ரெண்டாவது பார்க்கிற போது ஒரு துணிவு, ஒரு அச்சமில்லாத தன்மை, அது எவ்வாறு மாறுகிறது? அசாதாரணமான முறையில் மாறுகிறது. 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, பல மடங்கு துணிவு மிக்கவளாக உயிர் தாண்டவர் மாற்றுகிறார். பல நிலைகளில் வாழ்க்கையில் பயம் என்பது மனித வாழ்விலே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர். ஒரு கணவர், அவருக்கு ரொம்ப பயம், எதை பார்த்தாலும் பயப்படுவார். ஆனால் பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிடுவார். வீட்டில் எல்லாருமே ரொம்ப நக்கல் பண்ணாங்க, பயந்தாங்கொல்லி திட்டாங்க. எப்போ நக்கல் பண்ணுவாங்க? ஒரு நாள் அவன் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் நிரூபிக்கிறதுக்காக நைட்டு 12 மணிக்கு நம்ம வயலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போனார்.
அதில் இந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உடனே பெண்களுக்கு ஆசைப்பட்டவர், அவர் விண்ணுள்ள தந்தையே. மாறி மாறி ஒரு அங்கே போகிறக்குள்ள ஜெபமாலை ஒரு 5 முடிச்சிட்டார். எப்படியோ தப்பி போயிட்டார். நைட்டு ஃபுல்லாக ஒரே ஜெபந்தான். காலையில் வந்து பார்க்குறாரு, வீட்டு முன்னாடி விடிய காலம் 4 மணிக்கு பாம்பு நீளமாக படுத்துக்கிற மாதிரி தெரியுது. அருவா எடுத்து வெட்டாக போட்டார். ஒரு 7 பீஸ் வெட்டு. அப்படி தூங்க போயிட்டு காலையில் வீட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, பாரு உன் புருஷனுக்கு எவ்வளோ தைரியம் பாரு, ஏம்மா உன் மகனுக்கு எவ்வளோ தைரியம் பாரு, பிள்ளைங்களே பாருங்க உங்கள் அப்பா எவ்வளோ தைரியசாலி பாருங்க அப்படின்னு சொல்லி முடிவுபட்டு காலையில் விடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டார். பாருங்க, ஒரு பாம்பு கொண்டு போட்டிருக்கேன், அவ்வளோ பெரிய நீளமான பாம்பு, அதை கொண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தார். பார்த்தா ஒரு கயிறு, கொச்சை கயிறு கிடந்திருக்கு. அது பாம்புன்னு நினச்சி அதை எடுத்து வெட்டிட்டார். வாழ்க்கையில் பல நிலைகளிலே பயமும் அச்சமும் நம் வாழ்வில் வருகிறது. அப்போ அப்படி இருக்கிற போது பல சிறப்பான காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது. இவங்க துணிவு பெற்றது ஒரு நம்ப முடியாத ஒரு துணிச்சல். பாருங்க, கடவுள் அவர் பக்கமாக நம்ம சேர்ந்து விட்டோம்னு சொன்னால் நம்ப முடியாத ஒரு துணிச்சலை தருவார். கடவுள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது மோசே சொன்னார், என்ன ஒன்றும் முடியாதுன்னு சொன்னார். அவருக்கு கொடுத்த துணிச்சல் ரொம்ப பெருசு. பல இறைவாக்கு அழைத்த போது அவர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். ஆனால் அவங்கள பெரிய கூட்டத்தை நின்று பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ சொல்ல முடியாத ஒரு அசாதாரணமான துணிச்சலை உயிர்த்த ஆண்டவர் தருகிறார். 3வது நாம் பார்க்கிற போது சாதாரண எளியவர்களை அவர் பக்கமாக இருக்கிற போது அதிசயங்கள் செய்யக்கூடியவளா, வல்ல செயல்கள் செய்யக்கூடியவளா மாற்றுகிறார். பேதுருடைய நிழல் பட்டவர் குணமாகிறார். அதன் பிறகு அழகு வாயிலே கால் ஊனமுற்ற சுகமாகிறார். இவையெல்லாம் மிகப்பெரிய விதத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு முன்பாக ஒரு இடத்துல பார்க்குறோம், பேயை ஓட்டரு கொண்டு வராங்க. அவன் ஜீசஸ்கிட்ட, கடவுள்கிட்ட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட கம்ப்ளைண்ட் போகுது. என்ன கம்ப்ளைண்ட்டு? சீடர்கிட்ட கொண்டு வந்தோம், அவங்களால முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க பெரிய வல்ல செயல்கள் அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக மிக சிறப்பான விதத்தில் மாறுகிறார். இது எப்படி கிடைக்கும்? உயிர் ஆண்டவருடைய வல்லமையால் இவ்வளோ கிடைக்குது. எப்படி கிடைக்கும்? இது எப்படி கிடைக்கிறது? வந்து பூசை வந்த பிறகு, வந்துட்டு போன பிறகு அப்படி இல்லை. இதை இந்த உயிர் ஆண்டவரை உணர்ந்து அவரோடு இருக்கிற போது இந்த வல்ல காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது, இந்த அதிசயங்கள்லாம் கிடைக்கிறது. அவர் எப்போது நம்மோடு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது சொல்கிறது, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த வல்ல காரியங்கள் அற்புதங்கள் கிடைக்கும். அவர் எப்போதுமே மாறாதவர், வாக்கு தவறாத கடவுள். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவர் எப்போதுமே மாறாதவர் இருக்கிறார். அவர் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன்னு சொன்ன கடவுள் எப்போது நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை விட்டு தூரை போகிறோம், அவரை விட்டு விலகி செல்கிறோம். அந்த விலகி செல்கிற போதுதான் இந்த உயிர் தாண்டவுடைய அனுபவம் என்பது நமக்கு கிடைக்காமல் போகிறது. அவர் சீடர்களை அழைக்கிற போது கூட அழைப்பு என்ன? மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் பேய்களை ஓட்டவும் அவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். நாம் கடவுளோடு இருக்கிற போது, அவரை உணர்ந்து வாழ்கிற போது கண்டிப்பாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிகிறது. யார் செய்ய முடியும்? எல்லாருமே செய்ய முடியும். அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. ஒரு சில நபருக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக எல்லோருமே இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியவர்களாக சிறப்பான விதத்தில் மாறுகிறோம் நாம் அவரோடு இருக்கிற போது. நான் அன்புக்குள்ளே உயிர்ப்பு பெருவிழாவை, உயிர்ப்பு நாட்களை கொண்டாடுகிறது. அது சாதாரண முறையில் பெய்கிறது, அதை அப்படியே போய்விடும்.
ஆனால் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அதிசயங்களை அற்புதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இருப்பது தான் ரொம்ப நல்லது. நான் முன்னால் இருந்த அந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் ஒரு சிலர் கடைபிடிக்கிறோம், ஒரு சிலர் விட்டு விட்டோம். அது என்ன? ஜெபம்தான், தியானம்தான். காலையில் ஜெபிப்பது, இரவு ஜெபிப்பது, நேரம் கிடைக்கிற போது ஜெபிப்பது, தியானம் செய்வது, தியானத்தில் பங்கெடுப்பது, இறைவார்த்தையை வாசிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது, இப்படி பல்வேறு விதமான ஆன்மீக காரியங்கள் நம்மை இறைவனோடு இணைப்பதற்கு, அவரை உணர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டதன் காரணமாக, அதையெல்லாம் கடைபிடிக்காமல் இருந்ததன் காரணமாக நான் உயிர் தாண்டவருடைய அனுபவத்தை பெற முடிவதில்லை. அன்புக்கவுள்ளே, உயிர் தாண்டவருடைய அனுபவம் பலவிதமான மாற்றங்களை, மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய வியப்புக்குரிய மாற்றங்களை அவருடைய அனுபவம் தரும். அதை கடைபிடிப்பதற்கு நாம் ஆர்வமுள்ளவர்களாக இருப்போம். அதில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அவரை தேடுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்கிற போது மிக சிறப்பான விதத்தில் இருக்கும். மகதல மரியா பாருங்க, மகதல மரியா இயேசு கிறிஸ்து 7 பேய்களை ஓட்டிருக்கிறார். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்மா. மகதல மரியா ரொம்ப ஆசையாக, ரொம்ப ஆர்வமாக அந்த கல்லறைக்கு போனதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவர் முதல்ல யாருக்கு தான் காட்சி கொடுக்கிறார்? மகதல மரியாளுக்கு தான் காட்சி கொடுக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம், அவ்வளோ ஆசை. இன்னைக்கு இப்போ கூட நவீன காலத்தில் கூட பார்க்கும்போது கூட கொஞ்சம் ஒரு சில பெண்கள் கல்லறைக்கு வருகிறீர்கள், ஒரு சில பெண்கள் வருகிறீர்கள், எல்லோரும் வருவது கிடையாது. கொஞ்சம் இப்போது பெண்கள் கல்லறைக்கு வருகிறீர்கள். கல்லறையில் திருப்பல் நடைபெற போகிறது, இறந்தவர்கள் திருப்பல் நடைபெறும், ஒரு சில வருகிறீர்கள், பெரும்பாலும் விதத்தில் வருவதில்லை. ஆனால் பாருங்க, மகதல மரியா பெண்கள் அந்த காலத்தில் அந்த கல்லறைக்கு செல்வதற்கு மிகவும் பயப்பட்டார்கள், மிக பயப்பட்டார்கள். பெண்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, பெண்களுக்கு எதுவுமே முதல் வெளிப்பாடு கிடையாது. ஆனால் ஆண்டவர் தன்னை அதிகமாக தேடி வந்ததன் காரணமாக முதல்ல அவருக்கு தான் காட்சி கொடுக்கிறார். முதல்ல சீடர்களை விட அவருக்கு தான் அவர் காட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம அவரை தேடுகிற போது, நம்ம அவரை அறிவதற்கு ஆவலாக ஓடுகிற போது கண்டிப்பாக உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் நிறைவாக கிடைக்கும். ஆகவே இந்த நாளிலிருந்து அவரை தேடுவதற்கு, அவரை பார்ப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு நாம் நேரம் எடுக்கிற போது கண்டிப்பாக உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் கிடைக்கும். அதுதான் தூய லூர்து அன்னை அவர் கொண்டிருந்தது. ஆண்டவரை எப்போதுமே தேடியது. சிறு வயசுலேயே கோயிலில் கிடந்து மன்றாடி அல்லும் பகலும் வேண்டி இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தது, கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தது. அதன் வழியாக அவர் பெற்ற பேரு பூலோகம் போற்றுகிற அன்னையாக அவர் இருக்கிறார். ஆக அன்புக்குள்ளே நாமும் சாதாரண நிலையில் வாழ்வதாக அல்ல, மாறாக இந்த உயிர் தாண்டவன் அனுபவம் பெறுவதற்காக இயேசுவை தேடுவோம், கடவுளை தேடுவோம், அதற்கு ஆர்வப்படுவோம், அதற்கு மனது வைப்போம். இதன் வழியாக ஒவ்வொரு நாளும் நல்ல வல்ல பெரிய காரியங்களை நாம் கண்ணார காண்போம். நம்முடைய கைகளும் கரங்களும் பிறருக்கு ஆசீர்வாதம் அமையட்டும். அதற்கு உயிர் தாண்டவர் வெள்ளமை கிடைக்கட்டும். நம்முடைய சாதாரண வாழ்வு அசாதாரண வாழ்க்கையாக மாறட்டும், வியப்புக்குரிய வாழ்க்கையாக மாறட்டும். அதற்கு ஒரே வழி இந்த ஆண்டவர் தான். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்தன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகளை உமக்கு உகந்ததாயிருக்க வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதைகளை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரென அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்கள் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக மாண்பை வானதூரி அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுனிய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும். உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்து அறிந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்திருளும். எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தனர். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய அன்னை, எங்கள் அற்புத கெபியின் அரசி தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூயர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதியை சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர், அவரை உணர்ந்து கொள்ள நம்மை சிறப்பான விதத்தில் அழைக்கிறார். இயேசுவே, நான் உணர்வுபூர்வமாக உம்மிடம் வரவில்லை. என் வாழ்க்கையில் இன்னும் உம்மை விட்டு தூரமாக தான் இருக்கிறேன், நெருங்கி வரவில்லை. இன்றைக்கு நீர் அழைப்பு கொடுப்பதை நான் நினைக்கிறேன். மகளை, நெருங்கி வா, என் அருகில் வா. மகனே, என் அருகில் வா. உன் உலக போக்கிலான காரியங்களை விட்டுவிட்டு என் அருகில் வா, நான் உன்னை உயர்த்துவேன் என்று நீர் சொல்வதை கேட்கிறேன். நான் உன் வாழ்வை மாட்சியடை செய்வேன் என்று சொல்வதை நான் கேட்கிறேன். இது எனக்கான தனிப்பட்ட அழைப்பு. பேதுரு சீடர்கள், அவருடைய தோழர்கள் மாட்சிக்குரியவர்களாக மாறியது போல என்னையும் சிறப்பான விதத்தில் அழைக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். இந்த உணர்வை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அழைப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்விலே உண்மையே பின்பற்றவும், அதன் வழியாக மாட்சிக்குரிய, வியப்புக்குரிய, ஆச்சரியத்துக்குரிய காரியங்களை செய்யும் எனக்கு வரம் தாரும். என்னை பயன்படுத்தும், என்னை பக்குவமாய் பயன்படுத்தும். மன்றாடுவோம். இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவரை உயிருள்ள பிரசனத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு நிறம் மாறுதே
எங்களுக்காக மன்றாட்டு. அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உம்முடையவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலி பீடத்தில் பணிபுரிவது என்பதனால் அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்கள் உறவை விட்டு பிரிந்தாலும் உறவின் நடுவில் வாழ்கிறார்கள். பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன. எனவே அவர்களை உமது இதயத்தில் வைத்து பேணி காத்திட மன்றாடுகிறோம். அவர்கள் தனிமையில் தவிக்கும் போதும் துன்பங்களில் வாடும் போதும் அவர்களுடைய தியாக வாழ்வே வீண் என தோன்றும் போதும் அவர்களை அருகிலிருந்து அரவணைத்து அவர்களின் அருட்பணிகள் பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குருக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் பணியாற்ற ஆன்ம சரீர நலன் தந்திட என்றென்றும் வாழும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குள்ளே இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறிப்பாக புனித ஆரோக்கிய அன்னை அன்பிய இறை மக்கள் அன்புக்களை நேற்று நான் பார்த்தேன், இன்றும் பார்க்கிறேன். இளம் குடும்ப தலைவிகள் அவர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள் போல, நம்ம எல்லாம் சிறப்பாக செய்வேன்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க போல. அவங்க இந்த பீடத்தை பூக்கள் வைப்பது, நிறைய கூட்டமாக வருகிறார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவங்கெல்லாம் முன்கூட்டி இந்த பூக்களை ஏற்பாடு செய்தார்கள். நேற்றும் பார்த்தேன், இன்றுக்கும் பார்க்கேன், நாளைக்கு பார்ப்பேன் என்று நினைக்கிறேன். அவ்வளோ சிறப்பாக அவர் எடுத்திருக்கிற முயற்சி என்பது மிக பாராட்டுக்குரியது. ஆகவே ஆரோக்கிய அன்பியம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி என்பது மிக மிக பாராட்டுக்குரியது. ஆகவே எடுத்திருக்கிற முயற்சியை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு அன்பியம் இவ்வாறு வளர்வது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த அன்பியத்திற்கு. ஆகவே இப்போது இந்த வாரம் தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அவர்கள் நன்றாக பேசி நம்ம அன்பியம் வளர்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் சொல்லி அவர்கள் எடுத்திருக்கிற அந்த திட்டம் என்பது மிக அழகான திட்டம். ஆகவே இது ஒவ்வொரு அன்பியத்திலும் வருகிற போது அன்பியத்தில் தளர்ச்சி இருக்காது, மாறாக மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆகவே இனி அவர்கள் அன்பிய கூட்டங்கள் நடத்துவார்கள், அருட்சோதரி அழைப்பார்கள். ஆரோக்கிய அன்பியம் பெறுகிற வளர்ச்சி என்பது மிகப்பெரிய விதத்தில் இருக்கும். திருவிழாவுக்கு அவருடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கும். என்ற சேர்ந்துட்டாங்க, 4-5 பேர் சேர்ந்தாச்சு, இனி அற்புதம்தான், இனி அதிசயம்தான். ஆகவே அதை சிறப்பாக செய்ய அன்போடு பாராட்டுக. நல்ல கைத்தட்டி அவங்களை பாராட்டுவோம். அதுவும் இளம் குடும்ப தலைவிகள் பொறுப்படுத்தி விட்டார்கள். பெரியவங்க அவங்கள ஊக்கப்படுத்துகிறார்கள். ஒருவர் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போனால் அவங்கள பொறாமையோடு பார்க்கக்கூடாது. இவங்க என்னத்தை செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா பாராட்டுறது, நல்லா ஊக்கப்படுத்தி பக்கத்துலேருந்து ஆலோசனை கொடுக்கும். அதை புனித ஆரோக்கிய அன்பிய பெரியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பாராட்டுகிறேன். இது போன்ற வளர்ச்சி அன்பியங்களில் வரட்டும். இது போன்ற வளர்ச்சியெல்லாம் நாங்கள் சண்டை இருக்காது. எல்லாம் சேர்ந்து ஒரு சில காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் மிகப்பெரிய வல்லமை கொடுக்கும். இதை மாதிரி செய்ய மற்ற அன்பியங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கிய அன்பிய வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். எங்கள் அற்புத கெவியின் அரசி தூய லூர்தனின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயிரும், எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, அள்ளித்தரும் அன்னையே வாழ்க.